ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 517 ஆரம்பிக்கிறது. அசுரப்போக்கு தோன்றுவது ஏன்? 99 பேர் 99% ஜெயிப்பது அசுரர்கள் தான். 1% தேவர்கள் ஜெயிக்கிற போது பரம ஆனந்தமாக இருக்கிறது. ஏதோ ஒரு நினைவு தெரிகிறது. ஹிருதயம் அப்போதுதான் பிரசன்னமாக இருக்கிறது. மறுபடியும் இருட்டு வந்து மூடுகிறது. அசுரர்கள் ஜெயிக்கட்டும் என்று தோன்றுகிறது. அவர்களும் ஜெயத்துக்கு மேல் ஜெயம் பெற்று கொண்டே போகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இத்தனை ஜெயத்திலும் உள்மனசு நிறையவே இல்லை, தெளியவே இல்லை. மேலும் கலங்கி குழம்பி கும்பியாகத்தான் போயிருக்கிறது என்று தெரிகிறது. துக்கமாக வருகிறது. இப்படி புத்தி பாழா போச்சே என்று அழுகிறோம். இனிமேலே இப்படி பண்ணுவதில்லை என்று தீர்மானம் செய்து கொள்கிறோம். தீர்மானம் ரொம்ப பலமாக இருக்கிற சமயத்தில் மட்டும் அடுத்த தடவை அந்த மாதிரி உணர்ச்சிகள் ஏற்பட்டால் அதன் வேகத்தை மட்டுப்படுத்தி தட்டி விடுகிறோம். ஆனாலும் இப்படி ஒரு தடவை 2 தடவை தட்டிவிட்டாலும் அப்புறம் நமக்கே தெரியாமல் அந்த வேகம், அது காமமோ குரோதமோ பொறாமையோ பொருளாசையோ எதுவோ ஒன்று அது நம்மை அடித்து கொண்டு போக விட்டு விடுகிறோம். இப்படி ஆசுர சக்திகளின் ஆவேசத்தில் செய்கிற எல்லாம் பாபங்களாக நம்முடைய கர்மா கணக்கு புஸ்தகத்தில் ஏறிவிடுகின்றன. யாரோ நம்முடைய பிடரியை பிடித்து தள்ளுகிற மாதிரி தான் நாம் இப்படி பாபத்தை பண்ணுகிறோமே, இது எதனால் என்று இதை பற்றி தான் அர்ஜுனன் கீதையில் பகவானை கேட்கிறான். அத்தியாயம் 3 ஸ்லோகம் 36. அத்தக்கேன பிரயுக்தோ அயம் பாபம் சரதி பூருஷः அனிச்சனபி வார்ஷணீய பலாதிவ நியோஜிதः. விருக்ஷ்ணி என்பவர் கிருஷ்ணனின் மூதாதரியில் ஒருவர். விருக்ஷ்ணியின் ஆனதால் அவரை வார்ஷணீய என்று குறிப்பிட்டு அர்ஜுனன் கேட்கிறான். குந்தி பிள்ளை என்பதால் இவனை அவர் கவுந்தேய என்று கூப்பிட்டு உபதேசம் பண்ணுகிற மாதிரி இவன் அவரை வார்ஷணேய என்று கூப்பிட்டு கேள்வி கேட்கிறான். பயத்துக்கு இடம் தரும் துவைதம். இதற்கு முன் அவர் அவனிடம் ஒவ்வொருத்தனும் அவன் ஞானவானாயிருந்தாலும் கூட தன் இயற்கைப்படித்தான் நடப்பான், பிரகிருதி என்கிற இயற்கையிலேதான் ஜீவன் தோன்றியிருக்க பிரகிருதி வேகத்தை ஒருத்தன் நிகிரகம் பண்ணுவதென்பது எப்படி முடியும்? அதனால் அவரவர் இயற்கையை அனுசரித்து போயே நாசுக்காக கிராஜுவலாக அதை சீர்திருத்தி உயர்த்துவதற்காக அவரவர் இயற்கைக்கும் ஏற்றபடி பல தொழில்களையும் அதற்குரிய வாழ்முறைகளையும் வர்ண விபாகம் செய்து ஸ்வதர்மம் என்று கொடுத்திருக்கிறது. இதிலே ஒருத்தனின் ஸ்வதர்மம் இன்னொருத்தனுடையதை விட சிரேஷ்டமாக தோன்றலாம். ஆனாலும் அது நன்றாக இருக்கிறது என்று இவன் தன்னுடைய ஸ்வதர்மத்தை விட்டு அதற்கு போனால் இவனுடைய பிரகிருதி அதிலே இவன் ஒழுங்காக செயலாற்ற விடாது. விளைவாக அந்த தொழிலும் அந்த வாழ்முறையும் கெட்டு இவன் தன் சுதர்மப்படி செய்திருக்க வேண்டிய தொழிலின் பலனையும் சமூகத்துக்கு நஷ்டமாகி ஒரே குளறுபடியாகிவிடும். ஆனதினாலே தனக்காக ஏற்பட்ட தர்மம் எவ்வளவு சிறந்ததாக தோன்றாவிட்டாலும் கூட சிறந்ததான இன்னொன்றுக்கு போவதை விட இதையே அனுஷ்டானம் பண்ணுவதுதான் ஸ்ரேயஸ் என்றெல்லாம் சொல்லி முடிவாக ரொம்ப அழுத்தமாக சொன்னார். க்ஷத்ரிய தர்மத்தை விட்டுவிட்டு துத்தம் வேண்டாம், இந்த ஜீவ ஹிம்சையை விட பிச்சை வாங்கி சாப்பிடுவதே மேல் என்று பிராமண சன்னியாசியின் தர்மத்துக்கு போக நினைத்த அர்ஜுனனுக்கு நன்றாக உரைக்கிற மாதிரி ஸ்வதர்மத்தை பண்ணி செத்தாலும் அதுவே ஸ்ரேயஸ், பிறனுடைய தர்மத்தில் போவது பெரிய பயத்தில் கொண்டுவிடும் என்று முடித்தார். பயம் என்றால் என்ன? நமக்கு என்ன ஆயிடுமோ எதாயிடுமோ என்று நிம்மதியும் இல்லாமல் தவிப்பதுதான் பயம். நம்மை எதுவும் என்னவும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது என்று ஸ்திரமாக ஒரு ஸ்தானத்தில் நம்மை அமர்த்தி கொள்கிற வரையில் பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி ஜீவனை ஆட்டமில்லாத நிம்மதியான ஒரு ஸ்தானத்தில் சாஸ்வதமாக இருக்கச் செய்வதுதான் மோட்ச நிலை என்பது. நமக்கு அந்நியமாக எதுவோ ஒன்று இருக்கிற வரைக்கும் அது நம்மை என்ன பண்ணிவிடுமோ, நாம் நிம்மதியின் சௌக்கியத்திலேயே ஸ்திரமாக இருக்க முடியாதபடி அதனிடமிருந்து என்ன கெடுதல் வருமோ என்ற எண்ணம், அதாவது பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும். நாம் ஒன்று, நமக்கு இரண்டாவதாக இன்னொரு அந்நிய வஸ்து, அநேக அந்நிய வஸ்துக்கள் உள்ளன என்ற வேறுபாட்டுக்குத்தான் துவைதம் என்று பெயர். வி என்றால் 2, 2 என்பது அதிலிருந்து வந்ததுதான். உச்சரிப்பு 2 என்று இருப்பதால் இந்த சம்பந்தம் படிச்சென்று புரியாமல் இருக்கலாம்.
ஸ்பெல்லிங்கை பார்த்தால் புரிந்துவிடும். TOO என்பது டிவி சம்பந்தமுடையதாக தெரிகிறது அல்லவா? துவைதம் இருந்தால் அப்பொழுது ஒன்றுக்கு தன்னை விட வேறாக உள்ள இன்னொன்றால் பயம் ஏற்பட இடம் உண்டு. எப்போது துவைதம் போய் தனக்கு வேறாக எதுவுமே இல்லை என்று தெரிந்து கொள்கிறோமோ, வேறில்லாத தானாகிய ஆத்மாவில் ஆணி அடித்தாற்போல் நம்மை ஸ்திரமாக அமர்த்தி கொள்கிறோமோ, அப்பொழுதுதான் பயம் போகும். அப்படி துவைதமில்லாமல் ஆவதுதான் அத்வைதம். வேதம் சொல்கிற மோட்சம் அந்த அத்வைத அனுபவம்தான் என்று நம்முடைய ஆச்சாரியால் பிரம்மசூத்திரம், உபனிஷத்துக்கள், கீதை ஆகியவற்றுக்கு பாஷ்யம் செய்து நிலைநாட்டி இருக்கிறார். அத்வைதம்தான் மோட்சம். அது பயமில்லாத அபய நிலை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.